ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் அனைவரும் ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேலே தங்குவதாக. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்டு வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அவனுடைய 14வது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பவுல் அப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதும்போது இவனமாக எழுதுகிறார், தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே பிரகாசம் இல்லாதபடிக்கு துக்கித்து போயிருக்கிறீர்களா? வேதனை அடைகிறீர்களா? துன்பப்படுகிறீர்களா? அழுகையா? கண்ணீரா? கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை பிரகாசிக்க பண்ணுவேன் என்று. ஹல்லேலூயா. அவர் ஒருவரால்தான் உங்களை பிரகாசிக்க பண்ண முடியுமே தவிர வேற எந்த ஒரு சக்தியாலும் பிரகாசிக்க பண்ண முடியாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பிரகாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒளியாய் இருக்கிறார். ஒளிக்குத்தான் வெளிச்சத்தை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் நிறைய வேறுபாடு உண்டு. இருள் என்று சொன்னால் எவ்வளவு கண் பார்வை உடையவர்களாக நீங்கள் இருந்தாலும் வெளிச்சம் உங்களுக்கு வரவில்லை என்று சொன்னால் அந்த இருளிலே நடக்க முடியாது. அதுபோலதான் உங்கள் வாழ்க்கை எல்லாமே இருள் அடைந்து அது துக்கப்பட்டு சோர்ந்து போய் இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிக்க முடிகிறது. அல்லேலூயா. வெளிச்சம், அந்த ஒளி உங்களுக்குள்ளால வரும்போது அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு சொல்லப்படும். உங்க முகமே பிரசன்னமா இருக்கும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எப்போதும் நம்முடைய முகத்துல இருக்கும். அல்லேலூயா. பகலிலே வெளிச்சம் இருந்தால் நாம் எங்கேனாலும் என்ன செய்யலாம்? போகலாம். அன்றாட காரியங்களை செய்யலாம். இருளிலே செய்ய முடியாதது போல உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான இருள் நிறைந்த வாழ்க்கை, தீராத கடன் பாரம், தீராத வியாதி, தீராத போராட்டங்கள், தீராத போலீஸ் கேசுகள், இன்னும் தீராத உபத்திரவங்கள், குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களால் வரக்கூடிய நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள், இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய ஆசீர்வாத குறைவுகள். இது நிமித்தமாய் உங்களுடைய முகம், இருதயம் எல்லாம் துக்கித்து 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 கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறபடினாலே அந்த முகம் எப்படித்தான் இருக்கிறது? இருள் அடைந்து இருக்கிறது. எங்கே இருக்கிறது? மரித்தோர் எப்படி இருக்கிறார்களோ அதுபோல ஒரு மரித்த நிலைமையிலே மந்தமா இருக்கிறதை பார்க்க முடிகிறது. தேவ ஆசீர்வாதம் நமக்குள்ளால வரும்போது, தேவ ஒளி நமக்குள்ளால வீசும்போது நாம் பிரகாசமாய் இருப்போம். ரெண்டு முகத்தையும் நீங்கள் பார்த்தா தெரியும். கேட்பீங்க, ஏன் இன்னைக்கு நீங்க துக்கமுகமாய் இருக்கிறீர்கள் என்றால் அங்கே ஒரு இருள் வந்து விட்டது, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் அங்கே வந்து விட்டது என்பதை அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே நாம் கண்டுபிடிக்க முடிகிறது. ஹல்லேலூயா. எனவே ஆண்டவர் சொல்கிறார், தூங்குற நீ விழித்து எழும்பு. நம் இப்படி இருந்தால் போதாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன செய்யணும்? சோர்ந்து போகக்கூடாது, எழும்ப வேண்டும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்கிற விசுவாசம். அவர்தான் நமக்கு ஒளியா இருக்கிறார். அவர் ஒளி நமக்குள்ளே வீசும் போது நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கும், நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். பிரகாசமான தேசமாகிய பரலோக ராஜ்யத்தில் நம்மளை கொண்டு சேர்க்கும் என்கிற நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். இருள் நிறைந்த வாழ்க்கை, இந்த மரித்தோரை போன்றதான துக்கப்பட்டு கிடக்கிற அந்த வாழ்க்கையை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? எழும்பி நம்மை ரட்சித்த இயேசுவிடத்திலே வர வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், உபத்திரங்கள் வரும்போது ஜெபம் குறைகிறது, வேத வாசிப்பு தியானங்கள் குறைகிறது, பரிசுத்தம் குறைகிறது, விசுவாசம் குறைகிறது. அவங்க துக்கித்து போய் இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களை இருள் சூழ்ந்திருக்கிறது. அல்லேலூயா. இருள் என்று சொன்னால் சாத்தானுக்குரிய காரியமா இருக்கிறது. அவனுக்கு இருளாகிய அதாவது காரியத்தை நம்ம எப்படி இருளில் நமக்கு நடக்க முடியாமல் இருக்கிறதோ, அந்த கண் பார்வை இல்லாமல் இருக்கிறதோ, அதுபோல நம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க விடாதபடிக்கு அவன் நம்மை இருளாய் மாற்றி வச்சிருக்கிறான். நமக்கு ஆண்டு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்முடைய ஆவியின் கண்கள் பார்க்க முடியாதபடிக்கு மாம்ச கண்கள் பார்த்து அழுது கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய மாம்ச கண்கள் திறக்கும் என்று சொன்னால் அந்த இருளின் ஆவியெல்லாம் ஆண்டவர் அப்புறப்படுத்தி போடுவார். அப்போ வெளிச்சம், ஒளி நமக்குள்ள விசுவாசிக்கும். நம்ம எங்க போறோம், என்ன செய்கிறோம், நமக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிற என்கிறதான ஒரு வெளிச்சத்துக்கு நேராய்
கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா. எனவே பவுல் இங்க எழுதும்போது சொல்ல, தூங்குறதை விழித்து மரித்தோரை விட்டு என்ன செய், எழுந்துரு. மரித்தவர்கள் கிடக்கிறவன் மரித்தவனால எழும்ப முடியாது, நடக்க முடியாது இல்லையா? அவனை மற்றவங்க தான் தூக்கி கொண்டு அடக்கம் பண்ணணும், அவனால எதுவுமே செய்ய முடியாது. அதுபோல மரித்தவரை போல நீங்கள் துக்கித்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு வாழ முடியாது, வாழ்வெல்லாம் போயிற்று, இனி வாழ்வதை விட சாவதே மேல் என்று சொல்லி நாம் என்ன செய்ய முடியாது, துக்கித்து இருளடைந்த ஒரு வாழ்க்கைக்கு நேராக போகக்கூடாது. அங்கிருந்து நாம் முதலாவது எழுந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்து பிறப்பு பண்டிகை இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. கிறிஸ்து தான் நமக்கு ஒளியா இருக்கிறார். ஆனா நம்ம ஒளியை அந்த டிசம்பர் மாதம் முழுவதும் உலக நாடுகள் எல்லாமே பலவிதமான சீரியல் எல்லாம் போட்டு நல்ல ஒளிமயமான பிரகாசமான காரியங்களை செய்து கொண்டிருக்க, பலவிதமான ஸ்டார் சீரியல் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் போட்டு நம்ம பார்க்கறதுக்கு ஆச்சரியமா அழகா இருக்கிறது சொல்லத்தக்கதாக ஒளியை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த ஒளி எத்தனை மாசம் இருக்கும்? இந்த டிசம்பர் மாசம் ஒரு மாசம் இருக்கும். அப்புறமா என்ன செய்வாங்க, மாத்திடுவாங்க. இந்த ஒளிக்கு கூட என்ன செய்யணும், கரண்ட் வேணும், மின்சாரம் வேணும், அப்பதான் ஒளி வீசும். அல்லது அந்த பல்பு பீஸாகாம ரெடியா இருக்கணும், அப்பதான் என்ன செய்யும், ஒளி வீசும். மற்ற நேரத்துல ஒளி வீசாது. அப்படிப்பட்ட ஒளி அல்ல நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஒளி. அல்லேலூயா. அது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் பல வருடங்களுக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு நாம் வாசிக்கலாம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 9:2. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் அந்த வெளிச்சம் பிரகாசித்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. இருள் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதான் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு. அல்லேலூயா. பிசாசானவன் இந்த ஜனங்களை வஞ்சித்து இருளுக்கு நேராய் வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப கிறிஸ்துவாகிய இயேசு பிறந்து ஒளி வீச ஆரம்பிச்சோன்ன ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இந்த இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த இருளிடத்தில் நீங்கி வெளிச்சத்துக்கு நேராய் பிரவேசிக்கிறார்கள். அல்லேலூயா. இருளில் நடந்தால் நீங்க நடக்க வேண்டிய இடத்தை சென்று சேர வேண்டிய இடத்துல சேர முடியாது. வெளிச்சத்திலே நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகையினால்தான் பவுல் சொன்னார், தூங்குகிற நீ என்ன செய், மரித்தோரை விட்டு எழுந்திரு, இருளை விட்டு வெளிச்சத்துக்கு நீ கடந்து வா, அப்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் உண்மையா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை ஒருவேளை இருளடைந்த வாழ்க்கையா இருக்கலாம். அந்த இருளடைந்த அந்த வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்ற நாம் ஆராதிக்கிற இயேசுவால் கூடும். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. மாறான இருளின் தேசத்திலே குடியிருந்த ஜனங்கள் எங்க வந்தாங்க, அவர்கள் மேல வெளிச்சம் பிரகாசம். இவங்க இயேசு கிட்ட வரணும். அதுதான் அவர்கள். இயேசு இப்படி பிறப்பார், ஒளியாகிய கிறிஸ்து வெளியே பிறக்கும் போது ஜனங்கள் கிறிஸ்து அண்டை வருவார்கள். அப்போது இருளில் நடக்கிற இந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்து 2000க்கு மேற்பட்ட ஆண்டுகள் ஆகிவிட்டது. இயேசு கிறிஸ்து விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நமக்கு பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இன்னும் இருளிலே நடந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் ஒளியாகிய கிறிஸ்துவை நாம் சரியாய் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அர்த்தம். அவருடைய வசனத்துக்கு நமக்கு கீழ்ப்படிவதில்லை என்று அர்த்தம். இருளின் பிள்ளைகளைப் போல நாம் துக்கித்து நடக்கிறோம் என்று அர்த்தம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒளியாய் இருக்கிறார். அவரை குறித்து யோவான் எழுதும்போது எழுதுகிறார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அவருடைய 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்டதான அந்த ஒளி, அதாவது இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, என்ன சொல்லி இருக்கிறார், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவே இல்லை. இப்ப இந்த ஒளி வந்த உடனே இருள் என்ன செய்யுது, யாரையும் பற்றி கொள்ள முடியும். நம்ம இயேசு வந்த பிறகும் இப்போது இருள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறன்னா அந்த ஒளியாகிய கிறிஸ்துவை சரியாய் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்முடைய இருதயத்திலே அந்த ஒளி வீச நாம் சரியாய் இடம் கொடுக்கவில்லை என்பதுதான் அர்த்தமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா இந்த ஒளி என்ன செய்கிறது, இருளிலே பிரகாசிக்கும் போது இருளானது அதை பற்றி கொள்ள நம்ம தெரியுமே. இரவு நேரத்துல வீட்டுல ஒரு லைட்டை போட்டோம்னா இருள் எங்க இருக்கு? இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? ரெண்டுக்கும் கிட்ட கிட்ட நிற்கிற. இயேசு நாமத்தை சொன்னாலே பிசாசு
ஓடிடுவான். ஒரு வழியா வரவன் 7 வழியாய் ஓடிடுவான். ஒளியாகிய கிறிஸ்துவை நானும் நீங்களும் உண்மையாய் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா மரண இருளும் நீங்கிவிடும். ஒளி பிரகாசிக்கும். அல்லேலூயா. இந்த ஒளியை குறித்து ஒன்றிலிருந்து நீங்க வாசிக்கும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. இந்த ஒளியாகிய கிறிஸ்து யார் என்பதை யோவான் சுவிசேஷம் எழுதும்போது 1 அதிகாரம் 1 ஆதியிலே வார்த்தை இருந்தது. எப்படி இந்த ஒளி? அது ஆதியிலே வார்த்தையா இருந்தது. அந்த வார்த்தை எங்க இருந்தது? தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த வார்த்தையையும் தேவனையும் பிரிக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை. அதனால வேதத்தை அதிகமாய் வாசியுங்கள், தியானியுங்கள், அதன்படி வாழுங்கள் என்று சொல்லுகிறது. அதை செய்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில காணப்பட இருளாகிய துக்ககரமான எல்லா காரியமும் பிசாசானும் கொண்டு ஓடி விடுவார். அவன் நம்மகிட்ட நிற்க வாய்ப்பே இல்லை. ஒளியாகிய கிறிஸ்து நமக்குள்ள வரும்போது சத்தியத்தின்படியாய் போதித்து சத்தியத்திலே நம்மை வழி நடத்துவார். நாம் அநேகருக்கு ஒளி வீசுகிறவர்களாக கர்த்தர் மாற்றுவார். நாம் மட்டும் பிரகாசிக்கிற அல்ல, நம்மை கொண்டு அநேகரை பிரகாசிக்க பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை யாரா இருந்தார்? தேவனாகவே இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அல்லேலூயா. எல்லாமே நாம் காண்கிற வானம், பூமி, ஆகாய விரிவு, இதற்குள்ளால காணப்படுகிற மிருக ஜீவன்கள், பறவைகள், பட்சிகள், ஊரும் பிராணிகள், நிலத்தில் தண்ணீரிலே காணப்படுகிற மச்சங்கள், விருட்சங்கள், எல்லாமே அது யாரால்? தேவனால் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. அல்ல அவரால் அன்றி ஒன்றுமே மனிதன் வரைக்கும். அல்லேலூயா. எல்லாமே நீங்கள் காண்கிற அனைத்துமே தேவனால் உண்டாக்கப்பட்டது. இந்த தேவன் ஆரம்பத்திலே வார்த்தையா இருந்தால் அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. 4 வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 9வது வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இவர்களை பிரிக்கவே முடியாது. வார்த்தை தான் தேவன், தேவன் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த உலகத்திலே பிறந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ண இந்த இயேசுவால் முடியும். வேற யாராலையும் முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுகிற நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நம்ம சில காரியங்களை எல்லாம் செய்கிறோம் இல்ல, சீரியல் போடலாம், ஸ்டார் கட்டலாம், எல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா பெயிண்ட் அடிக்கலாம், புத்தாடை அடிக்கலாம், எல்லாம் சந்தோஷமான காரியம் தான். ஆனால் நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ணணுமா? இருள் நீங்கி போகத்தக்கதா இந்த ஒளியாகிய கிறிஸ்துக்கு நாம் இடம் கொடுத்தோமா? சற்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. யோசித்து பார்க்க வேண்டும். இடம் கொடுத்தோம் என்று சொன்னால் நீங்கள் பிரகாசிப்பீர்கள். நீங்கள் பிரகாசிக்கிற மட்டுமல்ல, மற்றவர்களையும் பிரகாசிக்க பண்ணுவீர்கள். கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தால் ஒருவர் கூட வெட்கப்பட்டு போனதே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் அனைவருமே பிரகாசிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இந்த ஒளி ஏதன்னு புரிஞ்சுட்டீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஒளியா இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தை ஆதியிலே வார்த்தையா இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது, அது மனு உருவாய் இந்த பூமியிலே மனுஷனாய் பிறந்து இயேசு கிறிஸ்துவாய் பிறந்து வந்து நமக்கு ஒளியாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. இந்த ஒளி யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, இந்த இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, உங்கள் முகம் பிரகாசிக்கும். உங்களுக்கு உலக கவலை என்ன செய்யாது? உங்களை தொற்றிக்கொள்ள முடியாது. தொற்றிச்சுன்னா மரண இருளிலே படுத்திருக்கிறவர்களை போலதான் உங்களுடைய முகம் காணப்படும், உங்களுடைய ஆத்துமா காணப்படும். சந்தோஷமாய் ஆரோக்கியமாய் வாழ முடியாது. கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராகில் அந்த வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையா இருக்கும். இந்த இருளாகிய பிசாசு உங்களை தொற்றிக்கொள்ள முடியவே முடியாது. வெளிச்சம் வந்துச்சுன்னா இருள் பறந்து போயிடும். இருள் இருந்த இடம் கூட தெரியாது. இயேசுவின் நாமத்தை சொன்னா, இயேசுவின் ரத்தத்தை சொன்னா, இயேசு என்று சொன்னாலே
பிசாசு இருக்கிற இடம் அறியாதபடிக்கு ஓலமிட்டு ஓடுவான். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திலே பிசாசுகளுக்கு ஆளுகை செய்ய இடமில்லை. மெய்யாகிய கிறிஸ்துவாகிய ஒளியை நீங்கள் உண்மையாய் ஏற்றுக்கொண்டு, வார்த்தையாகிய அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு, அந்த வார்த்தையின்படி வசனத்தின்படி வாழ்வீர்கள் என்று சொன்னால், அந்த பிசாசுக்கு எட்டி பார்க்க கூட முடியாத அளவுக்கு கர்த்தருடைய நாமம், அவருடைய வல்லமை, அவருடைய இரத்தத்துடைய வல்லமை, அவருடைய காயங்களுடைய வல்லமை, அவருடைய தழும்புகளுடைய வல்லமை, அவன் இயேசு நாமத்தின் உச்சரித்தாலே பிசாசுக்கு முன்னால நிற்கவே முடியாது. அவன் நிற்கணும்னா பிசாசுக்குரிய ஏதாவது ஒரு காரியத்தை அங்கே செய்திருந்தால் அவன் சொல்லுவான், இவன் எனக்கு அடிமைப்பட்டவ, இவன் என்னுடைய காரியத்துக்கு கீழ்ப்படுகிறவக, பாரு முகத்தை பாரு, துக்கித்திருக்கிறா, கவலைப்படுறா, கோவப்படுறா, வைராக்கியம் கொள்கிறா, வாழ்வதை விட சாவது மேல். அப்ப யாரு? நான் தான் ஆளுகை செய்கிறேன்னு பிசாசு சொல்லுவான். அதற்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்து உள்ள வந்தாச்சுன்னா, ஒளி வந்தாச்சுன்னா, இருள் இங்க இருக்கவே இருக்காது. லைட்டு ஒன்று நைட்டு நீங்கள் ஒரு ரூமில் ஒரு லைட்டை போடுங்க, இருள் இருக்கிறதா? இருக்கவே இருக்காது. ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை இப்போ என்ன செய்யுது? பாதி ஒளி பாதி இருள், அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆகையினால் நம்முடைய முகங்கள் துக்க முகமாக இருக்கிறது. மரித்தோரை போல மரண இருளிலும் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப இதை விட்டு எழுந்திரு என்று தூங்குகிற நீ விழித்து எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் எழும்ப வேண்டும். இந்த உலகத்தில் பிரகாசிப்ப என்னை உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியாகிய கிறிஸ்துவை நாம் உள்ளத்திலே பிறக்க செய்ய வேண்டும். வருஷம் ஆராதனைகளிலும் மற்ற காரியங்களிலும் பிறந்தார் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய இருதயத்திலே பிறக்க வேண்டும். அவர் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணும் போதும் அவ்வார்த்தையாகிய அவர் சொல்லுகிறபடி நம்ம வாழ வேண்டும். அப்போது இருள் நம்மை விட்டு ஓடி போகும், துன்பங்கள் துயரங்கள் நம்மை விட்டு ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலைமையில் இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உலகத்தில் வந்த எந்த மனுஷனை, எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் அவனை பிரகாசிக்க பண்ண இயேசுவால் முடியும். ஏன்னா ஒளி வந்ததுக்கு அப்புறம் எந்த இருளும் நிற்கவே முடியாது. உங்க வாழ்க்கை ஒருவேளை இதுவரைக்கும் மங்கின வாழ்க்கையா இருக்கலாம், இருளடைந்த வாழ்க்கையா இருக்கலாம், மரித்தோரை போல படுத்து உறங்குகிற வாழ்க்கையாக இருக்கலாம். கர்த்தர் அவையிலிருந்து உங்களை இன்றைக்கு எழும்ப சொல்லுகிறார். நீங்க எழும்பி இயேசுவண்ட வருவீர்னா, கிறிஸ்துவாகிய ஒளியாகிய கிறிஸ்து உங்களுக்குள்ளால வரும்போது இந்த துன்பம் துயரம் துக்கம் பிசாசுடைய கிரியைகள் எல்லாம் உங்களை விட்டு மாறி போகும். இன்று முதல் நித்திய மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் குடும்பத்திலே பெருகும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அதை நீங்கள் காண போறீர்கள். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே பவுலை குறித்து, அதாவது சவுலா அவன் இருந்த நாட்களிலே ஆண்டவர் சந்தித்ததான ஒரு காரியத்தை அங்கே பார்க்கிறோம். நானே வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், அல்லேலூயா, ஏற்கனவே கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை அவன் துன்பப்படுத்துகிறான். ஸ்தேவானை கல்லறிந்து கொல்லும் போது அங்கே அவன் இருக்கிறான். இப்போது அவன் பெரிய 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 பண்டிதன், அல்லனா ஒரு தைரியசாலி, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தலை ரொம்ப வேகமாக நிற்கிறவன் என்று சொல்லலாம். அவன் கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படியாக என்ன செய்ய, பிரதான ஆசாரியத்துல போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீயராகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். கேட்டீங்களா? அங்கிருந்து ஆர்டர் வாங்குறான். கிறிஸ்தவர்களை நான் என்ன செய்யணும்? கட்டி இழுத்து, எங்கேருந்து கண்டாச்சு, அவங்களை ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் கட்டி இழுத்து எருசலேமுக்கு கொண்டு வரணும், அவங்களை நான் கொலை செய்யணும். அந்த அளவு வெறியா இருக்கிறான் இந்த மனுஷன். அல்லேலூயா. யோவான் 1:9 என்ன கேட்டோம்? உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த ஒளி ஏது? இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லுங்க. அல்லேலூயா. இவன் இந்த ஆர்டரை வாங்கிட்டு 3ஆம் வசனம், அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. ஜனங்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை கொலை செய்யும்படியாய், ஆண்களோ பெண்களோ அவர்களை சங்கிலினாலே கட்டி இழுத்து எருசலேமுக்கு கொண்டு வரும்படியாய் அதிகாரத்தை வாங்க போனா கர்த்தர் அவனை சந்தித்தார். எந்த மனுஷனையும்
எப்பேற்பட்ட மனுஷனையும், அவன் கொலைக்காரனாக இருக்கலாம், கொள்ளைக்காரனாக இருக்கலாம், துன்மார்க்கனாக இருக்கலாம், விக்கிரகாரனுக்கான யாராக இருந்தாலும் அவனை பிரகாசிக்க பண்ண நாம் ஆராதிக்கிற இயேசுவால் முடியும். அல்லேலூயா. இருள் வந்துச்சுன்னா, ஒளி வந்துச்சுன்னா இருள் மாறி போகும். இவன் இருளடைந்த வாழ்க்கை, கிறிஸ்துவனை துன்பப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க. எல்லாரும் பயப்படுறாங்க பவுலை பார்த்து. கர்த்தர் சந்தித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற யாரா இருந்தாலும் சரி, இந்த சவுலை சந்தித்து பவுலாய் மாற்றின ஆண்டவர், ஒளியாகிய கிறிஸ்து, இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் யாரா இருந்தால் அவர்களை கர்த்தர் சந்திப்பாராக. அல்லேலூயா. அவர்களும் பிரகாசிக்கட்டும். அல்லேலூயா. உடனே ஆண்டவர் சொல்ல, ஒரு ஒளி வந்தது. முதல்ல ஒளி வந்தது, அவன் விழுறான். ஆண்டவர் கேட்கிறார், சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா இல்லை, நீ ஏன் என்ன துன்பப்படுத்துகிறாய்? அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துற இயேசு நானே. அப்ப ஒளி யாரு? இவன் ஒரு ஒளியை பார்க்கிறான். அந்த ஒளி யாரு? இயேசுதான் ஒளி, கிறிஸ்து தான் ஒளி. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திருப்பாய் என்று சொன்னால் கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவன் அடுத்து கேட்கிறான், அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? வேடை அதுதான். அல்லேலூயா. ரொம்ப சாமர்த்தியக்காரன், பெரிய ரவுடி, பெரிய படித்த பண்டிதர், எல்லாவற்றுக்கும் எல்லாம் கமலின் இடத்துல கற்றுக்கொண்டவன், நல்ல தைரியசாலி. அப்படிப்பட்ட அவனை கர்த்தர் சந்தித்த வேளையிலே அவன் எல்லாவற்றையும் விட்டவனாய் தாழ்மைப்பட, என்னால ஒண்ணுமில்லை, நான் நிற்பது ஆண்டவருடைய கிருபைதான். அந்த அளவுக்கு அவன் விழுந்துட்டான். அவனால முடியாது என்பதை அவன் உணர்ந்து விட்டான். இன்றைக்கு ஒருவேளை மாமிச பலத்தினால உங்களில் அநேகர் செயல்படலாம், எனக்கு சாமர்த்தியம் இருக்கிறது, நான் பிழைத்துக் கொள்வேன். ஒரு சாமர்த்தியம் நிற்காது. அல்லேலூயா. அவன் அடுத்த வார்த்தை கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? அதற்கு இயேசு, நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொன்னார். கிறிஸ்துவாகிய ஒளியை ஏற்றுக்கொண்ட நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்காவது கேட்டீங்களா? என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய குடும்ப காரியத்தை எல்லாம் முடிச்சுக்கிட்டு மீதி நேரம் இருந்தால் ஏதாவது செய்கிறேன் ஆண்டவரே. அப்படி இருக்கிறபடினால தான் இருள் நம்மை இன்றைக்கும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை அறிவிப்புகள், எத்தனை ஆலோசனை, எத்தனை பிரசங்கங்கள் கேட்டாலும் இருள் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் அந்த ஒளியாகிய கிறிஸ்துவை சரியாக ஏற்றுக்கொள்ள முடியாத பட்சத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நாம் கண்டு கொள்ளப்படுகிறது. உங்களை வாஞ்சிக்கலாம், ஆனால் உலக சிநேகம், இப்பிரபஞ்சத்தினுடைய சிற்றின்பங்கள் அல்லது உபத்திரவங்கள் உங்களை நெருக்குகிறபடினாலே மெய்யாகிய கிறிஸ்துவை சரியாய் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த நாளிலே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தும்படியாய் சென்ற சவுலை சந்தித்து பவுலாய் மாற்றின ஆண்டவர் உங்களை என்னை மாற்றுவது அவர் லேசான காரியம். அல்லேலூயா. அப்புறமா நீங்க பார்த்தீங்கன்னா, நான் என்ன செய்யணும்னு கேட்டான். ஆண்டவர் சொன்ன வழியாக அவன் போறான். நீங்க வேதத்தை பார்த்தீங்கன்னா, இந்த வேதத்தில் சீசர்கள் எழுதின நிருபங்களை விட அதிகமான நிருபங்களை எழுத இந்த பவுலுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அநேக இடங்களில் அவன் அடி வாங்கினாலும் கூட அவன் சோர்ந்து போகாதபடிக்கு உற்சாகமாய் கர்த்தருடைய பணியை நிறைவேற்றினான். முன்னால கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்த வைராக்கியமா இருந்தான். இப்போது கர்த்தருக்காக தன் உயிரை கொடுப்பதற்கும் அவன் வைராக்கியமாக இருந்தான். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார், நீ இந்த பட்டணத்துக்கு போனால் அங்கே உனக்கு உபத்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தின போதிலும் கூட நாம் என்ன உடனே அதை என்ன செய்வோம்? பின்வாங்கி வேற ரூட்டுக்கு போவோம். இவன் உணர்த்தின பிறகு கூட அந்த பட்டணத்திலே போய் இயேசுவை குறித்து சுவிசேஷம் அறிவித்தான். அல்லேலூயா. ஒரு பட்டணத்திலே அவரை அடித்து உதைத்து செத்து போனான்னு தூக்கி வெளியே வீசினாங்க பட்டணத்துக்கு வெளியே. அவன் ஆனாலும் தைரியம் கொண்டு எழுந்து பல பட்டணங்களுக்கு போகிறான். சீசர்கள் கூடி நிற்கும் போது அவன் சொல்கிறான், அவர்களுடைய மனதை திடப்படுத்தும்படியாக நாம் அநேக உபத்திரவத்தின் பாதைகளை தான் பரலோக ராஜ்யத்துக்கு போனோம், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் என்று அவர்களை தேற்றுகிறான். அல்லேலூயா. அப்படிப்பட்டவனாக பவுலாக ஆண்டவரின் சவுலை மாற்றினார் என்று சொன்னார். நீங்கள் இந்த ஒளியாகிய கிறிஸ்துவுக்கு இந்த டிசம்பர் மாதத்திலே உண்மையாக செய்ய எடுப்போம் என்று சொன்னால் நம்மை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே காணக்கூடிய இருளாகிய எல்லா துக்ககரமான காரியங்களும் முற்றிலும் மாறி போகும். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையிலே தங்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை.
ஒருவேளை படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் இல்லைங்கிறீங்களா? வேலைக்கு காத்திருக்க பிள்ளைகளுக்கு வேலை இல்லை என்று நினைக்கிறீங்களா? திருமணத்திற்கு காத்திருக்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா? உழைப்பிலே பலன் இல்லை, வட்டி கடன்கள் பெருகி கொண்டிருக்கிறது, கடனுக்கு மேல கடன், வியாதிக்கு மேல வியாதி, பணங்கள் எல்லாம் வட்டி கடைக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது, ஆஸ்பத்திரிக்கு கொடுக்க வேண்டியிருக்கு, எனக்கு சமாதானம் இல்லை, விடுதலை என்று இருளிலே நீங்கள் இருக்கிறீர்கள் சொன்னால் ஒளியாகிய கிறிஸ்துவை உண்மையாய் நீங்கள் முற்றிலும் 100க்கு 100 ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாதி இருளும் பாதி வெளிச்சம் இருந்தா போதாது, அப்படி இருக்கவும் கூடாது, இருக்கவும் முடியாது. சரியாய் நீங்கள் ஒளியாகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் இருள் மாறி போகும். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் தப்பிச் செல்லக்கூடிய வழியை கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணி தருவார். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் அவனுடைய 35வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யாத்திராகமம் 34 அவனுடைய 35 வசனம் பாத்தீங்களா? இங்க பார்க்கும்போது ஆண்டவர்கிட்ட சீனாய் மலைக்கு மேல மோசே போய் ஆண்டவரோடு இருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேண்டியதான அந்த கற்பனைகளை எழுதி வாங்கிட்டு வரும்போது அவனுடைய முகம் ரொம்ப பிரகாசமா இருந்தது பார்க்கிறோம். 29 சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். அவனுடைய முகம் பிரகாசமா தான் இருக்கிறது, ஆனால் அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவர் சமீபத்தில் சேர பயந்தார்கள். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். யாரெல்லாம் உண்மையான ஆண்டவரிடத்தில் சேர்கிறீர்களோ நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். கர்த்தர் உங்களை பிரகாசப்படுத்தி இருக்கிறார், ஆனால் நீங்களோ அந்த பிரகாசத்தை உணராமல் இருக்கிறீர்கள். மற்றவங்க ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேயுடைய முகம் பிரகாசமா இருப்பதை என்ன செய்கிறாங்க? காண்கிறார்கள். 34, 35 வரும்போது, மோசே கர்த்தருடைய சன்னதியில் அவரோட பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான். அவன் வெளியே வந்து தனக்கு கற்பித்தபடி இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோடு பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திருப்ப தன் முகத்தின் மேல் போட்டுக் கொள்ளுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த இந்த கற்பனைகளை வாங்கும்படியாய் அந்த மலை உச்சியில ஆண்டவரோடு சஞ்சரித்ததான அந்த நேரத்தை நாம் பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்துதான் அந்த ஒளியாகிய அந்த பிரகாசம் மோசைக்குள்ளால கடந்து வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் நானும் நீங்களும் எவ்வளவு தூரம் ஆண்டவரோடு உறவாடுகிறோமோ, எவ்வளவு தூரம் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறோமோ, அவ்வளவு தூரம் நம்முடைய முகம் பிரகாசமடையும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு தூரம் ஆண்டவரோடு உறவாடுகிறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடையும். நம்முடைய முகம் பிரகாசம் அடைகிறதை மற்றவர்கள் காண்பார்கள். இந்த பிரகாசம் அவர்களுக்குள்ளால பிரவேசிக்கும். அவர்களும் ஒளியாகிய இயேசுவை விசுவாசிப்பார்கள். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அங்கே யோவான் எழுதும் போது இவனமாய் எழுதுகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அவருடைய 8 சில வசனங்களை நாம் வாசிக்கும் போது, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் புதிய கற்பனையை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று யோவான் சொல்லுகிறார். என்ன கற்பனை பாருங்க, இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யா இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது என்ன செய்கிறது? பிரகாசிக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளால வரும்போது பிசாசின் சகல கிரியைகளும் உங்களை விட்டு என்ன செய்யும்? மாறி போகும். இருள் மாறி போகும், துன்பங்கள் துயரங்கள் மாறி போகும், நித்திய வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. அப்படி ஒளியிலே நடக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பயக்கிறவன் இதுவரைக்கும் எங்கதான் இருக்கிறான்? இருளெல்லாம் என்ன கிறிஸ்தவர்கள் அநேகர் எங்கதான் இருக்கிறாங்க? இருளில் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? நான் ஒளியில இருக்கிறேன், நான் கிறிஸ்துமஸை நல்லா கொண்டாடுறேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் கிறிஸ்தவன், பாரம்பரிய கிறிஸ்தவன், பிறப்பிலே கிறிஸ்தவன், எங்க தாத்தாவே கிறிஸ்தவன், அப்பா கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன்,
அப்படின்னு இன்றைக்கு அநேகர் மார்பு தட்டி கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படி கிறிஸ்துவ நாமத்தை தரித்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற அவருடைய கிரியைகளை பார்க்கும்போது ரொம்ப மோசமா இருக்கு. இருளின் கிரியைகளைத்தான் அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இருளின் கிரியைகள் என்ன? பிசாசின் கிரியைகள். ஒளியின் கிரியைகள்னா இயேசு கிறிஸ்துடைய கிரியைகள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவர்கள் அநேகர் என்ன செய்யறாங்க? இருளின் கிரியைகளைத்தான் இந்த நாட்களில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒளியிலே நான் நடக்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே நடக்கிறான். நமக்குள்ள ஒருவருக்கு ஒரு பகை இருக்கும்னா எங்க இருக்கிறோம்? இருளிலே இருக்கிறோம். ஆகையினால்தான் யார் நமக்கு விரோதமா எத்தனை இடுக்கண் செய்தாலும், துன்பம் சேராதாலும், நிந்தை அவமானங்கள் கொண்டு வந்தாலும், நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் நாம் அவர்களிடத்தில் பேசாமல் இருப்பது இல்லை. நாம் மீண்டும் மீண்டும் அவரிடத்தில் பேசி ஒப்புரவாக வாஞ்சிக்கிறோம். அதிலே சிலர் ஒப்புரவாகிறார்கள், சிலர் ஒப்புரவாகாமல் இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. நாம் அவர்களை பகைக்க கூடாது. ஒருவேளை அவங்களுக்கு சுணம் இருக்கா, ரோசம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து கேட்பாங்க. கேட்டுட்டு போகட்டும். அல்லேலூயா. இருதயத்திலே நாம் யாரையும் என்ன செய்யக்கூடாது? பகைக்க கூடாது. பகைத்தோம் என்று சொன்னால் நமக்குள்ள யார் வாசம் பண்ணுகிறான்? இருளின் ஆவி வாசம் பண்ணுகிறது. ஒளி ஆகிய கிறிஸ்துவுக்கு நம்முடைய இருதயத்திலே இடம் இல்லை என்பதுதான் அர்த்தம். மாம்சத்தின் இச்சைகள் நம்மிடத்துல இருக்குன்னா, கோபம், வைராக்கியம், கவலை, எரிச்சல், இதெல்லாம் நம்மிடத்துல இருக்குன்னா பாதி என்னதான் இருக்கு? இருள்தான் இருக்கிறது. பிசாசு தான் ஆளை செய்கிறது. நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லை. உண்மையாக கிறிஸ்து உள்ள இல்ல. கிறிஸ்து உள்ள வந்தாச்சுன்னா இந்த இருள் என்ன செய்யாது? இருக்காது. நமக்கு சகிக்கக்கூடிய தன்மை வேணும். பவுல பாத்தீங்களா? எவ்வளவு வைராக்கியமா ஆண்டோடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினா. அவன் ரொம்ப ரவுடின்னு சொல்லலாம். அவ்வளவு நல்ல தைரியசாலி, நல்ல கற்று தேர்ந்தவன். பிரமாணங்களை எல்லாம் கமாலின் இடத்திலே கற்றவன். வேதபாரர் எல்லாம் அவங்க கையில வச்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு அவன் பலசாலியா வைராக்கியம் உள்ளவனா இருந்து கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினான். கிறிஸ்துவாகிய ஒளி அவனை சந்தித்ததான வேளையில், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேட்கிறான். அவர் சொல்றதை செய்தான். ஆகையினால்தான் வேதாகமத்திலே இவ்வளவு நிறைய இடங்களை பிடிச்சிட்டான். ஒருவேளை இன்றைக்கு வரைக்கும் நம்மை பார்த்து மற்றவர்கள் சவுலை போல கர்த்தருக்கு நிறைய மாறான காரியங்கள் நம்ம ஒவ்வொருவரையும் குறித்தும் பேசி இருக்கலாம். அந்த இன்றைக்காவது பிசாசுக்கு இடம் கொடாதபடிக்கு, இருளின் ஆவிக்கு இடம் கொடாதபடிக்கு நம்மை சார்ந்தவர்களை நம்ம நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை அவர்களை சிநேகிக்க முடியாமல் போனாலும் அவர்கள் மேல நம்ம பகை வைத்துக் கொள்ளவே கூடாது. கொஞ்சம் நியூட்ரலையாவது போக நம்ம வாஞ்சிக்கணும். நம்ம வீட்டாரானாலும் சரி, நம்மை சபையாரானாலும் சரி, நம்முடைய தேசத்து மக்களானாலும் சரி, படிக்கிற வேலை செய்கிற ஸ்தலத்திலே காணப்படுவானாலும் சரி, எங்கேயாவது ஒரு பகை வரத்தான் செய்யும். நமக்கு விரோதமாய் பிசாசு எழுப்புவான் ஆட்களை. ஆனால் நம்ம ஞானமா இருக்கணும். ஒளி நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அந்த ஒளி இந்த இருளை எல்லாம் அகற்றிவிடும். அல்லேலூயா. அவன் நாம் கிறிஸ்தவன் பெயர் வச்சவனா என்கிறதை நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்துக்கொள்ளும். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரை பகைக்கிறவன் இதுவரை எங்கதான் இருக்கிறான்? இன்னைக்கு வரைக்கும் இதுவரைக்கும் அவன் இருளில் தான் இருக்கிறான். இந்த மரண இருளிலிருந்து நீ எழும்ப வேண்டும். ஒளியாகி கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் எந்த ஒரு இடரலும் இல்லை. நாம் கூட பிறந்த சகோதரர்களானாலும் சரி, சகோதரியானாலும் சரி, சபையில் இருக்கிற சகோதரர்களானாலும் சரி, நம்மை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நாம் அவரிடத்தில் அன்பு செலுத்துவோம்னா நம்ம ஒளியிலே நடக்கிறோம் என்பதற்கு ஒரு ஆதாரமா இருக்கிறது. யார்கிட்டெல்லாம் பேஸ் பண்ண முடியாம இருக்கிறீங்களோ உங்களுக்குள்ளால இருளின் ஆவி ஒரு பகுதியிலே செயலாற்றி கொண்டு இருக்கிறது என்பதை நீங்களே அடையாளம் தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்னொருவர் சொல்ல வேண்டியதன் அவசியம் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். அல்லேலூயா. இருளிலே இருந்து இருளிலே நடந்த என்ன நடக்கும்? வெளிச்சம் இல்லைன்னா ஏதோ ஒரு பாதாள குண்டில போய் விழுவாங்க. அங்க என்ன நடக்குன்னு தெரியாது. போய் சேர வேண்டிய இடம் சேர முடியாது. யாராலையுமே முடியாது. எவ்வளவு கூர்மையான பார்வையுள்ள கண்கள் இருந்தாலும் இருள் நமக்கு முன்னால இருக்குன்னா சென்று சேர வேண்டிய இடம் சேரவே முடியாது. பாதி வழியிலே விழுந்துருவோம். இங்கே சொல்லப்பட்ட தன் சகோதரனை பகைக்கிறவனும் அப்படித்தான். இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினாலே தான் போகும் இடம் இன்னதென்று அறியாது இருக்கிறான். ஆகையினாலே பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்களை மன்னிக்கப்பட்டிருக்கிறபடினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. யோவான் எழுதுகிறார். அல்லேலூயா. யோவான் வண்ணமாய் எழுதுகிறார்.
நீங்க இருளிலிருந்து வெளிச்சத்தில் இருக்க பிள்ளைகளா இருக்கிறீங்கன்னு நினைச்சு நான் உங்களுக்கு எழுதுகிறேன். இருள இருக்கிறவன் இருள நடந்து இருளே விழுவான். அவன் சென்று சேர வேண்டிய இடம் சேர மாட்டான். எங்க? பரலோக ராஜ்யத்தை சேர மாட்டான். இருளாகிய அக்கினி கடலாகிய நரகத்திலே சென்று சேருவான். இன்றையிலிருந்து இருள் நம்ம யாரையும் பற்றி கொள்ளக்கூடாது. நம் ஒளியிலே பிரகாசிக்க வேண்டும். அதற்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்கு 100% இடம் கொடுக்க வேண்டும். அவர் வார்த்தையா இருந்தார், அது தேவனோடு இருந்தது, அது தேவனாயிருந்தது, அது மனு உருவாகி இயேசு வாழ்ந்த பூமியிலே வந்து நமக்காக கடைசி சுட்ட ரத்தத்தையும் சிந்தி சிலுவையிலே மரித்து உயிர்த்தார். நம்முடைய சாப பாவ அக்கிரமத்தை எல்லாம் அதன் நிமித்தமாக அவர் மன்னிக்கிறார். யாரெல்லாம் இந்த சிலுவை என்ற இயேசு வண்டை வருகிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். இருள் நாவிகளை அகற்றி விடுகிறார். ஒளியாகிய கிறிஸ்து நமக்குள்ளால வரும்போது நாம் செய்கிற காரியங்கள்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். சென்று சேர வேண்டிய இடமாகிய அந்த நித்திய ராஜ்யத்தில் நாம் சென்று சேர முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே நாம் ஆண்டவர் தந்தான பிரதான கற்பனை என்னன்னா, நாம் எல்லாரும் என்ன செய்யணும்? ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும். நாமும் பிதாவும் குமாரனும் எப்படி அன்பா இருக்கிறார்களோ அதே அன்பை மாற்றமில்லாதபடிக்கு இயேசு நம்மகிட்ட காண்பித்தார். இப்ப இயேசுவும் நமக்கும் எவ்வளவு அன்பு இருக்கிறதோ அந்த அன்பை நாமும் பிறரிடத்திலே காட்ட வேண்டும். அல்லேலூயா. மாயமற்ற அன்பு, குறையாத அன்பு, நிரந்தரமான அன்பு, உண்மையான அன்பை நாம் ஒருவருக்கு வெளிப்படுத்துவதாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தானியேல் 12:3 விவரணமாய் சொல்கிறது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. நானும் நீங்களும் என்றென்றைக்கும் பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஞானவான்கள் அப்படி ஆகாய மண்டலத்துல ஒளியை போல பிரகாசிப்பார்கள். நம்மெல்லாம் ஞானவானா அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நீதிமொழிகள் 1:7 சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. இன்னைக்கு சில கள்ள புத்திமதி யாரையாவது தந்திரமாய் வஞ்சித்து ஏமாற்றினாங்க, அவங்க சொன்னா ஞானவான் தந்திரமாய் அவர்களை வஞ்சித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். இது சாத்தானுடைய இருளின் ஆவி. அல்லேலூயா. பொய் சொல்லுகிற ஆவி அவர்களை பிடித்து கொண்டபடியா பொய் சொல்லி தங்களுடைய ஞானத்தை சாமர்த்தியம் என்று நினைக்கிறார்கள். அது ஞானம் அல்ல. கர்த்தருக்கு பயப்படுவதால் ஞானத்திற்கே ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறவன் தான் ஞானவான். அந்த ஞானவான் தான் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போல பிரகாசிப்பான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. நீதிமொழி 11:2 சொல்லுகிறது, தாழ்ந்த சிந்தை உள்ள இடத்தில் ஞானம் உண்டுன்னு சொல்லுங்க. தாழ்மை இருக்கணும் நம்ம இடத்துல. தாழ்ந்த சிந்தை நம்ம இடத்துல அவங்கள்ட்ட தான் ஞானம் இருக்கும். வேகமாய் கோபமாய் இருக்கிறவர்கள் ஞானம் இருக்க வாய்ப்பே இல்லை. தாழ்மைப்படுங்கள். இது ஆண்டவர் விரும்புகிறார். அங்கதான் ஞானம் இருக்கும். இவர்கள் எப்படி இருப்பார்களாம்? ஆகாய மண்டலத்தில் ஒளியை போல் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, அநேகரை நீதிக்கு உட்படுத்துவார்கள். அல்லேலூயா. அநேகரை என்ன செய்வாங்க? கிறிஸ்துவண்டை வழி நடத்துவார்கள், நீதிமான்களாய் மாற்றுவார்கள். நானும் நீங்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? யோசித்து பாருங்க. உண்மையா ஞானவனானா ஆத்மா ஆதாயம் செய்கிற ஞானவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எவ்வளவு ஆத்மா ஆதாயம் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை எத்தனை பேரிட்ட சொல்லுகிறோம்? சாட்சியா வாழ்கிறோமா? இவனில் உள்ள உண்மையான கிறிஸ்து இருக்குன்னு மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்லுகிறார்களா? இந்த கிறிஸ்து பிறப்பை பண்டிகையை கொண்டாடுகிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்க்கணும். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார்களா? நான் ஞானவானா? நான் ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியை போல பிரகாசம் பண்ணுகிறேனா? நான் அநேகரை நீதிமானா மாற்றுகிறேனா என்று சொல்லி யோசிக்க வேண்டும். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். வானமண்டலத்தில் நட்சத்திரம் எப்படி ஒளி வீசிக்கொண்டிருக்கிறதோ அதுபோல நாமும் மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். அவர்களுக்குள்ளதான் ஒளியாகிய கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அவர்களுக்குள்ளதான் இருள் என்ன செய்ய முடியாது? ஆளுகை செய்ய முடியாது. மத்தேயு 5:16 சொல்ல, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வெளிச்சம் கிறிஸ்து நமக்குள்ளால இருக்கிறார். அவருடைய வெளிச்சம் நமக்குள்ளால பிரகாசிக்கிறது. இப்ப இந்த வெளிச்சம் நம்மை சூழ்ந்திருக்கிற மற்றவர்களுக்குள்ளால பிரகாசிக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. அது எப்படி பிரகாசிக்கும்? நம்முடைய நற்கிரியைகளை கண்டு நாம் நல்லபடியாக அன்பு செலுத்துவர்களாய், கர்த்தருக்கு பயப்படுவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய் நம்ம வாழ்வோம் என்று சொன்னால், அந்த ஒளியாகிய கிறிஸ்துவை நாம் பிரதிபலிப்போம் என்று சொன்னால், மற்றவர்களும் அதை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை என்ன செய்வாங்க? மகிமைப்படுத்துவாங்க. இன்னைக்கு இவளா கிறிஸ்தவங்க, அவங்க ஆவிக்குரிய சபை போறாங்க, அவங்களோட வாழ்க்கை அவங்க ஜெபம் பண்ணினா என் காது கேட்க அநேகர் பேசுறாங்க. இவங்க சபைக்கும் போறாங்களா? இவங்க ஜெபம் பண்றாங்களா? இவங்க பைபிள் தூக்கிட்டு நடக்கிறாங்களா?
என்று சொல்லி அநேகர் பேசுறாங்க. அப்படி பேசக்கூடாது. நம்முடைய பிதாவை அவங்க கனப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும். அவர்களும் ஓடி வரணும். ஒளியாகிய கிறிஸ்துவத்தைக்கு ஓடி வரணும்னா நாம் இன்று முதல் ஒளியாகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒளியின் பாதையிலே நாம் நடக்கிறவர்களாக மாற வேண்டும். நம்மை பார்க்கல சொல்லணும், இவங்க ஒளியின் பாதையில நடக்கிறாங்க, கிறிஸ்துக்குள் நடக்கிறாங்க, இவங்க தான் கிறிஸ்தவர்கள், இவங்க பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பாங்க. அவங்க முகத்தை பாரு, எவ்வளவு கஷ்டங்கள் பாடுகள் வந்தாலும் பிரசன்னமா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. கவலை அவங்க என்ன செய்யல, தாக்கல. காரணம் என்ன? இருள் ஆவி வந்து அவங்களை துக்கப்படுத்தவில்லை என்பதை மற்றவர்கள் சொல்லுகிற அளவுக்கு மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது. இன்றைக்கு நீங்க வீடை வெள்ளை அடிச்சிருக்கலாம், புத்தாடை அணிந்திருக்கலாம், ஸ்டார் சீரியல் எல்லாம் போட்டிருக்கலாம். இந்த ஒளி அல்ல, நம்முடைய வாழ்க்கை ஒளியை கூட. இது செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை, செய்யுங்க. இதை விட முக்கியமானது நாம் ஒளி வீசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மிடத்திலிருந்து ஒளி பிரகாசித்து வெளியே போக வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே ஒளி இருக்க வேண்டும். நமக்குள்ள ஒளி இருக்கும்போது பாருங்க, மலையின் மேல் உச்சியில பாருங்க, தேவனாகி கர்த்தரோடு மோசே இருக்கிறாரு. அங்கே அவரோடு சேர்ந்திருந்தபடி அந்த ஒளி மோசைக்குள்ள பிரகாசிக்கிறது. அவன் கீழே இறங்கி வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோனும் பார்க்கறாங்க, மோசையுடைய முகம் பிரகாசமா இருக்கிறது. இது போல தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் பிரகாசிக்கிற நமக்குள்ள இயேசு இருக்கணும். இந்த பிரகாசம் வந்து மற்றவர்களோட என்ன செய்யணும்? ஒளி வீசணும். இன்னைக்கு அவங்க எல்லாம் பரிகாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம அநேகத்தில் இருக்கிறது. அது இன்றோடு மாறி போக வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய இருதயத்துக்குள்ள இயேசுக்கு இடம் கொடுக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் இருக்க ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்ன செய்வாங்க? பிரகாசிப்பாங்க. இந்த வருஷமாவது ஒரு ஆத்மாவை கர்த்தருக்கு நேராக வழி நடத்துங்க. ஒரு ஆளுக்காவது சுவிசேஷம் இல்லாம ஒரு நாள் கூட நமக்கு இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பேசணும். எப்படியாவது ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தருவார். அல்லேலூயா. ஏசாயா 60ஆம் அதிகாரம் அவருடைய 1ஆம் வசனம், அதை சொல்லி நாம் இப்போது முடித்து விடலாம். ஏசாயா, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. எபேசியருக்கு எழுதும் போது இவனமா எழுதுகிறார், தூங்குகிற நீ மரித்தோரிலிருந்து எழுந்தது, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். நீ இப்ப எழும்பினீங்கன்னா கிறிஸ்து உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். கிறிஸ்து உங்களை பிரகாசிக்க பண்ணும்போது நீங்கள் மற்றவர்களுக்கு பிரகாசிக்க பண்ணுகிறவர்களாக மாறுவீர்கள். மற்றவர்கள் உங்களை பார்த்து பிரகாசம் அடைவார்கள். அல்லேலூயா. அதற்காக ஏசாயா தீர்க்கதரிசி முந்தியே சொல்லுகிறாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல உதித்து இருக்கிறது. இனி ஆண்டவர் கைவிட்டு விட்டார் என்னுடைய ஜெபம் கேட்கப்பட அழுது கொண்டு இருக்காதீர்கள். அப்படி அழுதீங்கன்னா இருள் நாவி உள்ள வந்துடும், பொய்ய நாவி உள்ள வந்துடும், உங்களை துக்கப்படுத்தி விடும், வெளிச்சத்தை எல்லாம் எடுத்துருவான், ஒளியை எடுத்துருவான். அவனுக்கு இடம் கொடுத்தா அவனே உள்ள வந்துடுவான். ஆனா கிறிஸ்துக்கு நீங்க உண்மையா இடம் கொடுத்தீங்கன்னா இருள் நாவி உங்களுக்குள்ள வர முடியாது. 100க்கு 100 கிறிஸ்துவே ஒளியா இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் நீ எழும்பி கிறிஸ்து உன்னுள் இருக்கிறபடினாலே உன்னுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நீ எழும்பி பிரகாசி. அல்லேலூயா. உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் இருந்தது. அது வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? இதோ இருள் பூமியையும் காருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். இந்த பூமியில் இருக்க அநேக ஜனங்கள் மத்தியில இருள் போய் மூடும், பிசாசு போய் அவங்கள வஞ்சிப்பாங்க. ஆனால் உண்மையில கர்த்தர் உதிப்பார். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகள் உதிக்கிற, உன் ஒளி நடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். நீங்கள் உண்மையா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பிரகாசித்தீங்கன்னா, அந்த பிரகாசம் மற்றவர்களை பிரகாசிக்க பண்ணுச்சுன்னா, ராஜாக்கள் முதல் கொண்டு உங்களை தேடி நடந்து வருவார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருவார்கள். உன் குமார தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அல்லேலூயா. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகள் பலத்த சேனையில் உன்னிடத்தில் வரும். அல்லேலூயா. பல ஜாதிகளும் சேனையாய் நம்மிடத்தில் வந்து கூடுவார்கள். கடற்கரை ஜனங்களும் நம்மிடத்திலே வந்து கூடுவார்கள். நம் பிள்ளைகளும் நம்மிடத்திலே வந்து கூடுவார்கள். நாம் செய்ய வேண்டியது ஒளியாகிய கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எழும்பி பிரகாசிக்க வேண்டும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அநேகர் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? அந்த மரணத்துக்கு எதான மரித்தோரை போல அந்த இருளிலே படுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ராஜாக்கள் இந்த ஒளியிடத்தில் நடந்து வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற பிரபுக்கள் இந்த ஒளியிடத்தில் நடந்து வருவார்கள்.
நாம் ஒளியாகிய கிறிஸ்துவை பிரதிபலிப்போம் என்று சொன்னால், நற்கிரியை உள்ள வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால், ஞானவானாய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்பட்ட பயத்தோடு வாழ்வோம் என்று சொன்னால், நட்சத்திரங்களைப் போல நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது நட்சத்திரம் உதித்தது. மேய்ப்பர்கள் வானசாஸ்திரிகள்லாம் அதை பார்த்து இயேசுவண்டை ஓடி வந்தது போல நாம் பிரகாசிப்போம்னு சொன்னா நட்சத்திரங்களைப் போல கர்த்தர் மாற்றுகிறார். ஆனபடினால நம்மை தேடி அவர்கள் வருவார்கள். ராஜாக்கள் வருவார்கள், பிரபுக்கள் வருவார்கள், பல ஜாதிப்பட்ட மக்கள் வருவார்கள், கடலோர மக்களும் வருவார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே செய்வாராக, உங்கள் குடும்பங்களிலே செய்வாராக, தனிப்பட்ட வாழ்க்கையிலே செய்வாராக, இந்த சபையிலே செய்வாராக என சொல்லி நான் வாழ்த்துகிறேன். அப்படியே நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. அந்த வார்த்தையாயிருந்த கர்த்தர், தேவனோடு இருந்த வார்த்தை, தேவனாயிருந்த அந்த வார்த்தை மனு உருவாய் இந்த பூமியிலே பிறந்தது. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து உண்மையாய் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா, இன்று முதல் உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும். இருளின் ஆவிகள் எல்லாம் மாறி போகும். துக்ககரமான காரியங்களாக உங்களை விட்டு மாறி போகும். இயேசு உங்கள் குடும்பத்தில் உதிப்பார். இயேசு உங்கள் இருதயத்தில் உதிப்பார். இயேசு இந்த சபையில தேசத்தில் உதிப்பார். அநேக ராஜாக்களாகட்டும், பிரபுக்களாகட்டும், அநேக ஜாதிகளாகட்டும், கடலோர ஜனங்களாகட்டும், உதிக்கிற இந்த ஒளியினிடத்திலே அவர்கள் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. தன்னை தாழ்த்தி வேகமாய் வாஞ்சியாய் ஓடி வர நானும் நீங்களும் நட்சத்திரங்களைப் போல கிறிஸ்துவாகிய ஒளியை பிரதிபலிக்கிறவர்களாக காணப்படுவோம் என்று சொன்னால் இந்த காரியம் அதி சீக்கிரமாய் நடக்க போற. எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.